இடைவேளை தொடர்ந்து மீண்டும் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். இந்த அதிதி பக்கத்தினூடாக பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அவரவர் துறையில சாதிச்சவங்களை அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் எங்களோட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க பியூட்டிஷியன், அதாவது ஒப்பனை கலைஞர், காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர், நதா பியூட்டி கேர் அகாடமியின் உரிமையாளர் ஃபாத்திமா ரிஸ்னியா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டங்கள்ல இந்த சருமம் சார்ந்த விஷயங்கள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாருக்குமே தன்னுடைய சருமத்தை பாதுகாத்து அழகா மெயின்டைன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆசையாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே கூட அதுல இந்த கெமிக்கல் சைடும் இருக்கிறது, ஆர்டிபிஷியல் என்று சொல்லக்கூடியது கிடையாது. அதாவது நேச்சுரல், ஆயுர்வேதிக், இது போன்ற விஷயங்களும் இருக்கிறது. இதில் முக்கியமாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக முதல் தடவையாக இந்த காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டிங் சைட்ல இந்த ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆயுர்வேத மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஈடுபாடு காட்டியிருக்கிறீங்க. அது துறை சார்ந்து தான் நிறைய விஷயங்களை செய்திருக்கீங்க. முதலாவதாக பார்க்க போகும்போது ஒரு தாதியரா இருந்திருக்கீங்க, ஒரு நர்ஸா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தீங்க. திடீர்னு ஒரு பியூட்டிஷியனா மாறி ஒரு அகாடமி ரன் பண்ணீங்க. எப்படி இந்த மாற்றம், எப்படி நர்சிங்குள்ள வந்தீங்க, இப்போ எப்படி டக்குனு பியூட்டிஷியனா மாறினீங்க? நான் ஒரு 10 இயர்ஸ் மாதிரி நர்சிங் இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மேரி பண்ணினதால அதில் இருந்து விலகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன் ஒரு பியூட்டிஷியன் ஆகும். அப்போ அதில் சரி ஒரு காஸ்மெட்டிக் என்னே மேனுஃபேக்சரிங் ஆக்கி நானே செய்வோம் என்ற ஒரு இதில் தான் அப்போ 2020 தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணினேன். ரீசெண்டாக அதுக்கப்புறம் அது செஞ்சு கொண்டு போகல சக்ஸஸ் ஆகிச்சு. அதாவது நான் பியூட்டிலேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் பியூட்டி தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸுக்கு பிறகு காஸ்மெட்டிக் ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் காலத்தட்ட ஒரு 4-4 இயர்ஸ் மாதிரிக்குள்ளே தான் நான் அகாடமியை ரன் பண்ணி கொண்டு போகிறது. காஸ்மெட்டிக் அண்ட் பியூட்டி அதை செஞ்சு கொண்டு போகிறது. ஆயுர்வேத படியாக தான் நான் போகிறது. நான் இந்த கெமிக்கல் ஐட்டமாக இல்லை, ஆயுர்வேத சைடில் தான் காஸ்மெட்டிக்ஸ் செய்கிறது. அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் நர்சிங்காக இருந்தீங்களே, எப்படி தெரியும் நர்சிங்லேயே நிறைய விஷயங்களை செய்திருக்கலாம், ஏன் திடீர் மாற்றம்? அது நான் இது தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஆயிட்டான். இப்போ அந்த அலர்ஜிக் இதுவொரு சம்மந்தமாக இருக்கிறது தானே. அப்போ நான் ஒரு ஃபேஸ் சம்மந்தமாக தானே, இது இப்போ ஒரு பியூட்டி சம்மந்தமாக. அப்போ பியூட்டிக்கும் நர்சிங்க்கும் கிட்டத்தட்ட ஒரு இது ஒன்று கனெக்ஷன் ஒன்று இருக்கிற சுட்டி தான் அந்த இதுக்கே போனது. ஆனால் சக்ஸஸ் ஆகிருக்குது. இப்போ எனக்கு எல்லாமே அந்த உளுக்கு இருக்கிற சுட்டி அந்த பயம் இல்லை. ஒரு அலர்ஜிக் ஆகினாலும் ஒரு மெடிசின் கொடுக்குற அளவுக்கும் ஒரு இது ஒன்று இருக்குது எனக்கு. இன்ஷால்லா அந்த இது ஒன்று சக்தி ஒன்று இருக்குது. நிச்சயமாக. அதுதான் தாதியரா இருக்கும் பொழுது அந்த உடல் சார்ந்த உபாதைகள், உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சகல விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் தான் அவங்க. இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் பொறுத்த வகையில் ஒரு நாங்கள் டேமேஜ் ஆகுது ஹேர் உண்டு. அப்போ கெமிக்கல் தலைக்கு முடிக்கு போகக்கூடாது, கிளப்ஸுக்கு படாமல் தானே செய்ய வேணும். அப்போ அதுலேயும் என்ன சரிண்டா எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஒரு 1 இன்ச்சு விட்டு தான் ஒரு கெமிக்கல் என்றாலும் மிக்ஸ் பண்ணுறது. ஏனெண்டா எங்களோட கிளப்ஸுக்கு போனால் எங்களுக்கு சரியில்லை, அது அலர்ஜிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த இதில் கொஞ்சம் எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. அப்போ நான் அந்த சுட்டி தான் இதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அப்படியே பயணத்தை கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்களுடைய பயணம் பார்க்கும் பொழுது ஒரு பேலன்சிங் லைஃப், அதாவது ஒரு பிரச்சனை, அதாவது கெமிக்கல் சைடை தாண்டி ஆயுர்வேதிக் சைட்லையும் சிலவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலுமே கூட அதுக்கான தீர்வு நம் கையில் தான் இருக்கின்றது கேட்கும் பொழுது சந்தோஷம். நிச்சயமாக. அதாவது இந்த காஸ்மெட்டிக் சைடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சருமம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமா நீங்க ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பியூட்டிஷியன், ஒப்பனை கலைஞராக இருந்தீங்க. ஆனா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுடைய சருமங்களை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க செய்துட்டு வந்தீங்க. இருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டங்களில் மக்கள் மத்தியிலையும் சரி, பெண்கள் ஆண்கள் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரே விடயம் சருமத்துல கெமிக்கல் அதிகமா பயன்படுத்தக்கூடியது. இப்ப நிறைய பொருட்கள் இருக்கு, விற்பனை நிறைய பொருட்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட கெமிக்கல் வைஸ் நிறைய இருக்கிறது. ஆனா இருந்தாலும் முக்கியமாக நீங்க இந்த ஆயுர்வேதிக், இந்த சித்த வைத்தியம் நீங்க கடைபிடிச்சதுக்கான காரணம் என்ன? ஏனென்றா இந்த கெமிக்கல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த டோலொண்டு மாதிரி இருக்கும் பூசப்போக்கள் எல்லாம் க்ரீம். ஆனால் போக போக அவங்களோட அந்த சருமம் சுடுபடும், அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 வீக்கில் விட்டேன்னு சொல்லுவோமே அந்த க்ரீமை, பூசுகிற க்ரீம், ஒயிட்டிங் ஏஜென்ட் போட்ட க்ரீம் உண்டு, அவங்க நிப்பாட்டினா அது அவங்களுக்கு அலர்ஜிக் ஆகுறது. மோம் சுடுபடும். அப்படி இல்லாட்டி இந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வர வைக்கும், அந்த பருக்கள் அதுவும் எல்லாம் கூடும்.
அப்போ அதில் வந்து முகம் இன்னும் கொஞ்சம் இதாகி போய்ட்டுரும். அப்போ அவங்களுக்கு சரி பண்ண கொஞ்சம் காலம் போகும். அதுக்கு தான் நான் வந்து இந்த சைடுக்கு போனது. ஆயுர்வேத் அப்படி இல்லை, கொஞ்சம் ஆன்சர் ஆக லேட் ஆகும். ஒரு 1 மந்த் ஆகும், 1 மந்த் 1.5 மந்த் ஆகும். ஆனால் வந்து நல்லா பியூர் ஆயிக்கும். ஒன்றுமே ஒரு எஃபெக்ட் இல்லை, சைடு எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை. நல்ல நேச்சுரல் பியூட்டியாகவே கிடைக்கும். கட்டாயமா நீங்க சொன்னது போல தான். அதாவது வந்து சடனா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னா நீங்க கெமிக்கலை நாடி போறது நல்ல. இருந்தாலும் அந்த கெமிக்கலை பாவிச்ச பிறகு அதுக்கு பிறகு வரக்கூடிய உபாதைகள் பிரச்சனைகள் என்பது தீர்வே இருக்காது. அதையும் தாண்டி இந்த ஆயுர்வேதிக் பயன்படுத்தும் காலம் வந்து நீண்ட காலமாக இருந்தாலும் அந்த ரிசல்ட் என்பது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது, சக்சஸ் ஆக இருக்கும் என்று சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அதுதான். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்துக்கு படைக்கப்படும் போது நேச்சுரலா தான் வந்தாங்க, இயற்கையா தான் வந்தாங்க. எல்லாம் இயற்கை சார்ந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது எங்களுடைய சருமம் சார்ந்த விஷயங்களுக்கும் இயற்கையோடு ஒன்றுபட்ட விஷயங்களை செயற்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது சக்சஸாக தான் இருக்கும். அதாவது கெமிக்கல் என்பது வந்து நல்லதுதான். இன்றைய காலகட்டங்கள் நாங்கள் சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து கெமிக்கல் வைஸாக தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட நல்லது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு தீயதும் வந்து நிறையவே காணப்படுது. இருந்தாலுமே கூட நீங்க வந்து ஒரு பியூட்டிஷியனா இருந்து பிறகு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டரா இருந்து முக்கியமாக வந்து ஒரு அகாடமி ரன் பண்றது, அது முக்கியமாக வந்து இந்த ஃபார்முலேட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முக்கியமாக ஒரு காஸ்மெட்டிக்கை வந்து உருவாக்குறதுக்கு அந்த கரெக்ட் அமௌண்ட் பார்க்கணும். அதெல்லாம் சரி முறையில் பார்த்து நம்ம அதை ஸ்டெபிலைஸ் ஆகி வாரதுக்கு கொஞ்சம் காலங்கள் போகும். அதை ஒருத்தவங்களுக்கு படிச்சு கொடுத்து அவங்களும் இதன் மூலமா நிறைய பணங்கள் சம்பாதிக்கணும், அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் என்ற ஒரு ஈடுபாடு தான் உங்களை இந்த அளவு தூர பயணத்துக்கு உங்களை அழைத்து சென்றிருக்குன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சுங்க அந்த அகாடமி? அது வந்து இப்போ 4 இயர்ஸாக தான் ஆரம்பிச்சு இருக்கிறேன். காஸ்மெட்டிக் சம்மந்தமாக அதில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ஒன்றாவது வந்து அவங்களும் வைட்டிங் ஏஜென்ட் தேடி தான் வந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். வைட்டிங் ஏஜென்ட் கொடுத்து போட்டால் முகம் இப்படி ஆகிடும், இப்போ உங்களுக்கு சேல் பண்ணுறதும் நீங்கள் வந்து சேல் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ அந்த புதுசுக்கு கிடைக்கும். போக நீங்கள் உங்களோட பேரையே அங்கனைக்கு இதாகிடும். இந்த மாதிரி ஐட்டத்துக்கு போங்க. அப்போ அவங்க அதே மாதிரி ஆயில் க்ரீம் என்கிட்ட பழகினாங்க. அதே மாதிரி எல்லாம் இப்போ சேல் பண்ணி கொண்டு மிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் இப்போ இவ்வளோக்கு 3வது பேட்ச் முடிஞ்சிட்டு 4வது பேட்ச் போயிட்டு கொண்டு இருக்குது. இப்போ அவங்க மாஷாலாண்டு நான் சொல்கிற மாதிரியே அந்த வைட்டிங் ஏஜென்ட் அதுவும் இல்லாமல் அந்த கெமிக்கல் இல்லாமல் ஆயுர்வேத சம்பந்தமாகவே செஞ்சு கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கும் சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. அவங்களோட மாவட்டத்திலையும் அவங்களுக்கு விற்கிற கூடிய இது ஒன்றும் கிடைச்சிருக்குது. எப்போ ஆரம்பிச்சிங்க நதா பியூட்டி கேர்? 2021 ஏன் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு, இதை செய்வோம் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் என்ற ஆர்வம் ஏன் வந்துச்சு? ஏனென்றா நான் இதுக்கு நான் படித்த இடத்துல கொஞ்சம் அடிப்பட்ட வந்த மாதிரி அந்த சிலது சொல்லுவாங்க, சிலது சொல்ல மாட்டாங்க. அது அப்படி இதாகி முன்னாவி ஒரு இடத்துலையா அப்படி நான் அந்த அந்த புறக்கி எடுத்து படித்த மாதிரி தான் எல்லாமே தேடி ஃபுல்லாகவே தேடி எடுத்து படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். ஐ சுட்டித்தான் எனக்கு வர ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி நிலைமையில போகக்கூடாது என்று உண்மையாக சொல்லி இந்த நிலைமைக்கு இப்படி வரக்கூடாது என்று தான் அவங்கள ஏண்ட படிக்க போகாமல் நல்ல இடத்துக்கு வர வேணும், நான் இப்போ இருக்கிற இதுக்கு அவங்களும் வர வேணும் என்று தான் என்னுடைய இது. கட்டாயமாக அந்த மனப்பாங்கு இருந்தால் மட்டுமே போதும். நீண்ட காலம் பயணம் என்பது உங்களை வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய வசதி வந்து கட்டாயமாக காணப்படும். அதே போல இந்த சில விஷயங்கள் இந்த ஆயுர்வேதிக்லையும் வந்து சில விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த காஸ்மெட்டிக் சைட் பார்ப்போமா இருந்தால் இந்த கருவாப்பட்டை, இந்த சினிமன் பயன்படுத்தக்கூடியது, கராம்பு, ஏலம், இது போன்ற விஷயங்களையும் வந்து காஸ்மெட்டிக்ல அந்த ஆயில் என்பதை பயன்படுத்துவாங்க. இருக்கும் பொழுது இது வந்து சில பேருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும், அலர்ஜிக்கு ஏற்படுத்தலாம். சிலவங்களுக்கு வந்து இந்த சூடு அதிகப்படியான சூடு இருக்கும் பொழுது ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது பிம்பிள் வரலாம், ஆக்னி கூடலாம். ஸோ இது போன்ற விஷயங்களை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? என்னென்ன மாதிரி ஏஜென்ட்டை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க? இப்போ ட்ரை ஸ்கின், அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாம் இருக்குது. இப்போ அவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அந்த ஆயுர்வேத சம்மந்தமாக திங்ஸோட கொஞ்சம் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பிம்பிள்ஸ் ஏஜென்ட் ஈக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து பிம்பிள்ஸ் ஏஜென்ட் கொஞ்சம் போடுவேன், பிம்பிள் ஈக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த ஏஜென்ட் போட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த குறைஞ்சிரும். ஆனால் ஒரு அடிக்கே இல்லை, ஒரு 1 மந்த் மட்டும் அவங்க பாவிக்க வேணும். பாவிச்சதுக்கு பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இதாக பேலன்ஸ் ஆகிடும். சென்சிட்டிவான ஃபேஸ்க்கு வந்து மிச்சமே நாங்கள் ரஃப்பாகவே கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாகவே தான் கொடுக்க வேணும். அப்போ அந்த மாதிரிக்கு தான் இது. ஆயிலி ஸ்கின்னும் அப்படி தான். இப்போ கொஞ்சம் நாங்கள் எங்களோட இது தான் நீக்குது, அந்த ஃபார்முலாவை நாங்கள் பார்த்து இது பண்ணுறது. இப்போ நாங்கள் ஒரு அடிக்கே
எல்லாமே மிக்சிங் பண்ணி கொடுத்தா அவனோட ஃபேஸுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிச்சயமாக. அதாவது வந்து எந்த பொருளை பாவித்தாலுமே கூட நீண்ட கால பாவனை என்பது கட்டாயம் வேண்டும். ஏனென்றால் வந்து உடனே பாவிச்ச பிறகு ஒரு 3 நாள் ஒரு 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 கிழமை பாவிச்ச பிறகு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நிச்சயமாக நீண்ட நாள் பாவித்த பிறகுதான் அதற்கான ரிசல்ட்ஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏனென்றால் ஸ்கின் என்பது வந்து நேச்சுரலா கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம், இயற்கையாக கிடைக்கப்பட்ட ஒரு விடயம். அதை பாதுகாத்து பேணி சரியான முறை ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது தான், நாங்க சரியான முறையில் மெயின்டைன் பண்ணும் பொழுது தான் அதுக்கான ஒரு அழகு ரகசியம் வந்து கிடைக்கப்பெறுது. அதையும் தாண்டி இலங்கை பொறுத்த மாட்டிலும் வந்து தரச்சான்றிதழ் பெறமிக்க நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. முக்கியமாக இந்த ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட சில கற்கைநெறிகளும் இருக்கு. அது தரச்சான்றிதழ் மிக்க சர்டிபிகேட் எங்க ப்ரொவைட் பண்றாங்க முக்கியமாக? இப்போக்கு வந்து ஆயுர்வேதம் பண்றது வந்து செத்ரு ஆயுர்வேத, அது பெஸ்ட். அவங்களோட சர்டிஃபிகேட்டும் பெஸ்ட். அவங்களோட வைட்டிங் ஏஜென்ட் ஒன்றும் அவங்க போட மாட்டாங்க. அவங்களும் ஆயுர்வேத சைடுக்கே தான் போகிறது. அது நல்ல, அதாவது அதுவும் ஒரு அகாடமி, அதுவும் ஒரு அகாடமி தான். அவங்க இருந்து தான் நான் படித்து இந்த அளவுக்கு வந்து. கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய இடங்கள் அதுவும் இருக்குதா? NVQ லெவல்ஸ் அப்படி எதுவும்? அது வந்து டிவிசி இதில் இருக்குது. அடுத்து இந்த ப்ரோ மிக்சிங்கில் வந்து வைட்டிங் கூட, அதாவது எத்தனையோ க்ரீமை மிக்ஸ் பண்ணி தான் ப்ரோ மிக்சிங் ஆக்குறியா, அந்த க்ரீம் தான் இப்போ போகிறது. அதில் தான் வந்து வைட்டிங் ஏஜென்ட் கூட அனுப்புகிறோம். அப்புறம் கலர் வேறு, ஃபேஸ் கலர் வேறு ஆயிக்கும். நிறைய பேரை நாங்கள் அப்படி அன்றாடம் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் அது சொல்லும் பொழுது தான் தெரியும். ப்ரோ மிக்சிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகப்படியான கிரீம்களை வந்து பாவிக்கும், அதாவது ஒரு 20-25 க்ரீம் மிக்சிங் வெரைட்டிஸை பயன்படுத்தும். அது பாகிஸ்தான், இந்தியா அப்படி மாதிரி எல்லாம். அதுதான் சில இதுவுள்ள சீல் பண்ணிக்கிறாங்க, விற்க வேணாம் என்று. நிச்சயமாக அது இலங்கையில் நாங்கள் இப்போ அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம். செய்திகள் வாயிலாகவும் நிறைய கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது 25 போல் மிக்சிங் பண்ணி தான் அதை டப்பல் அடித்து கொடுக்குறது. அது வந்து 7 daysல ஃபேர்னஸ் ஆகுற மாதிரி. அப்போ அது கூடாது. நிச்சயமா. அதாவது வந்து இப்ப இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி தன் அழகா வைத்திருக்கணும்ன்றதுக்காக வெள்ளையாகணும், தான் வந்து கொஞ்சம் ஃபேரா இருக்கணும்ன்றது விரும்புவாங்க. அது பிழை கிடையாது. இருந்தாலுமே கூட கடவுளால் படைக்கப்பட்ட பிறகு உனக்கு எந்த நிறம் இருக்குதோ அதுதான் உனக்கான நிறம். அதை வந்து பாதுகாத்து அதுக்கான வேலை திட்டங்கள் நாங்கள் போடுவோமா இருந்தாலே அது போதும். நிச்சயமாக அதை தாண்டி தன்னுடைய ஸ்கின் கலரை வந்து மாற்றணும் என்றது வந்து ஒரு முட்டாள்தனம் என்று தான் நான் சொல்லுவேன். அது முக்கியமாக இந்த வைட்னிங் ஏஜென்ட்டை பாவிச்ச பிறகு, முக்கியமாக இந்த ஸ்டெராய்டு என்ற கெமிக்கல் இருக்கனால தான் வந்து இந்த ப்ளீச்சிங் இருக்கனால தான் இந்த நிறைய கெமிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ் என்றது வருது. முக்கியமாக இந்த 3 நாளைக்குள்ளேயும் வந்து வைட்னிங் ஆகிற விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் சரியா? இது பாவிக்கிறதுனால என்ன உபாதைகள் வருது? அதுதான் இந்த இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஃபேர்னஸ் ஆகுறதுக்காக வேண்டி அது பூசுறது. ஆனால் அவங்களுக்கு பின்விளைவு தெரியாது. அவங்க வந்து அப்போ வெயிட் ஆகிக்கொண்டே போவாங்க. அது நிப்பாட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து எவ்வளோ பாதிப்பு ஈக்குதுண்டு. இப்போ சிலவங்களோட வந்து சென்சிட்டிவான ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணேல, அது மூஞ்சி வந்து அப்படியே ரெட் கலர் ஆகினா தோல் உரியும். அதாவது சருமம் ஒரு லேயர்ஸ் இருக்குது, லேயர்ஸ் எல்லாம் வெட்டி பட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு லேயர்ஸ் மாதிரி தான் நீக்கும் ஹீனியா. அப்போ அது சரியில்லை ஃபேஸுக்கு. அப்போ அந்த க்ரீம் கட்டாயம் அதுவும் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ எங்களுக்கு நேச்சுரலாக கடலை மாவு இருக்குது, எவ்வளோ இருக்குது ஃபேஸ்க்கு, அரிசி மாவில் இருக்குது. இப்போ இதுவோல் எல்லாம் ஃபேஸ்க்கு எல்லாம் நல்ல நேச்சுரல் தானே, அது நேச்சுரல். இப்போ எங்களோட நேச்சுரல் கலர் எங்களோட உடம்புல ஒரு பகுதியில் வைக்கும், அதுதான் முகத்துலேயும் வரும். இப்போ நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தா அது மூஞ்சில் விளங்கும். இவங்க ப்ரோ மிக்சிங் என்று விளங்கும். அது கூட தவிக்கிறது மிச்சமே நல்லமேன்னு நான் சொல்கிறது. நிச்சயமாக. அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த சருமத்தை சரியான முறையில பாதுகாத்து இருந்தா உங்களுக்கான நிறம் என்பது அதுதான். அதை தாண்டி நீங்க அதுக்கான வேலைப்பாடுகளை ஆர்டிஃபிஷியலாகவும் சரி நிறைய கெமிக்கல் ஏஜென்ட்டை பயன்படுத்தி செய்யுமா இருந்தால் அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் என்பது அதிகம் என்பதை சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஷியனாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் ஆகும், ஒரு அகாடமியும் ரன் பண்ணிட்டு வாருங்க. என்னென்ன மாதிரி சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு? சவால் என்றால் நான் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒத்துழையாக இருந்தாங்க. அவங்களால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன். ஏன்னா அவங்களோட ஒரு இது ஒன்று இல்லாட்டி இவ்வளோக்கு மேலே கட்டாயமே இல்லாது. அடுத்து வந்து நான் நர்சிங்கில் இருந்து அதுக்கப்புறம் விலகி வீட்டில் இருக்க போயிட்டு அந்த கொஞ்சம் எனக்கு அந்த தனிப்பட்ட மாதிரி இது இருந்துச்சு.
அதுக்கு பிறகு தான் நான் வந்து பியூட்டிக்கு வந்தது. பியூட்டி இதில் செஞ்சு கொண்டிருக்க போப்பில் தான் சில விஷயமோ இதாகி படிப்புல அதாவது சிலது நல்லது கிடைச்சிச்சு, சிலது கிடைக்கல. அப்போ அப்படி இப்போ ஒரு பியூட்டிஷியன் ஆகுறேன்னா ஒன்றாவது பிள்ளைகள் போயிட்டு ஒரு கோர்சஸ் எடுக்கிறேன்னா கேட்பாங்க. எனக்கு பியூட்டிஷியன் ஆகணும் இருக்கு. அந்த அகாடமியில் செய்கிற ஒரே தப்பு என்னென்னா பியூட்டியண்டா ஹேர் ட்ரெஸ்ஸர் பிரைடல் ட்ரெஸ்ஸர் என்று பிரித்து சொல்ல மாட்டாங்க. பியூட்டியை மட்டுமே பியூட்டியை மட்டும் படிச்சு விடுமா. அப்போ பியூட்டியில் வரும் என்னது ஃபேஷியல் ஐட்டம், மெனிக்யூ பெடிக்யூ அதுவும் மட்டும்தான் வரும். அப்போ அவங்க சரியானவங்கன்னா சலூன் மேனேஜ்மெண்ட்டையும் சொல்ல வேணும். நீங்கள் சலூன் ஒன்று செய்ய போகிறீங்களான்னு கேட்க வேணும். கேட்டால் அப்போ அவங்க சொல்லுவாங்க தானே, நான் சலூன் செய்கிறதுக்கு தான் நான் படிக்க வாரேன்னு என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்க வேணும். அப்போ சலூன் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன எல்லாமே தேவை. ஹேர் ட்ரெஸ்ஸர், பிரைடல் ட்ரெஸ்ஸர், பியூட்டி. ஏனென்றா ஒன்று தெரிஞ்சுட்டு ஒன்று இதாக்கிறது இயலாது. ஒரு சலூனுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க சகல விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்ணேலுமோ எனக்கு கலர் பண்ணேலும் கட்டிங் பண்ணேலும், அதே மாதிரி பியூட்டியில் வந்து உங்களே பியூட்டி பண்ணேலும், அதாவது அழகு பண்ணேலும், அடுத்து வந்து ஃபேஷியல் ஐட்டம் அது இதுவெல்லாம் எல்லாம் செய்யலாம். அப்போ அதை ஃபுல் இதை தான் கோர்ஸ் எடுக்க வேணும். எடுக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னாலும் நான் சொல்கிற ஒரே இது தான், செய்கிறத நீங்கள் ஃபுல் கோர்சஸாக செய்ய வேணும் என்று சொல்லி தான் வேணும். பியூட்டி மட்டும் எடுக்க வேணாம், பிரைடல் ட்ரெஸ்ஸர் மட்டும் எடுக்க வேணாம், அடுத்து வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் மட்டும் எடுக்க வேணாம். இது மூணையும் சேர்த்து எடுத்தால் தான் ஒரு சலூன் மேனேஜ்மெண்ட் ஒன்று கிடைச்சி சலூனை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான இது ஒன்று இருக்கு. நிச்சயமாக நீங்க சொன்னது போலதான் இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்கு, NVQ லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த குறிப்பிட்ட காலம், அதாவது குறிப்பிட்ட இந்த அளவு மாத காலம் வரை நாங்கள் அதை சரியான முறையில் படிச்சு கொள்ளலாம் அப்படின்னா வந்து எத்தனை மாத காலம் வந்து இந்த காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிச்சு கொள்ளலாம்? காஸ்மெட்டிக் என்றா கட்டாயமாக படிச்சிக்க வேணும். 3 month குறைஞ்சது ஃபுல் இது கோர்ஸை முடிக்கிறேன்னா ஒரு 3 month படிக்க வேணும். வீக்கில் ஒரு 2 days சரி ஈக்க வேணும். சரியா? அப்போ சில இடத்துல வந்து அப்படி இல்லை. இப்போ எனக்கு குறிப்பிட்டு சொல்ல இல்லாது. சில இடத்துல 1 dayலையும் செய்கிறாங்க. 1 dayல 1 day ஒர்க் ஷாப் போட்டு ஒரு இதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் சரியான தவறான விஷயம். ஏனென்றால் புள்ளைகள் வந்து அந்த ஆர்வத்தோடு வந்து செய்கிறது, அது அவங்களுக்கு தெரியாமல் விற்பனை பண்ணுறது. விற்பனை பண்ணினா அந்த டேமேஜ் வர்றது மக்களுக்கு. அப்போ மக்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறே வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் மறுபடிட்டு கேட்க போல சொல்கிறது வந்து 1 day ஒர்க் ஷாப்போட முடிஞ்சிட்டு நீங்கள் வாரேன்னா கோர்சஸாக வர வேணும் என்று. அதை சுற்றி 1 day ஒர்க் ஷாப்போ வேணாம். யாரும் என்றாலும் ஒரு கோர்சஸாக முடிக்கிறேன்னா ஃபுல்லாகவே முடிச்சா தான் உங்களுக்கு ஐடியா பெனிஃபிட் இருக்குது. இல்லாமல் இது இல்லை. கட்டாயமாக அது நீங்கள் சொன்னது போல தான். ஏனென்றால் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு, இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, மறைமுகமாக நிறைய விடயங்கள் நடக்குது. இருந்தாலுமே கூட இந்த துறை சார்ந்த விஷயங்களை முழுமையான கற்கை நெறி எங்கே வழங்கப்படுது, தரச்சான்றிதழ் மிக்க கற்கை நெறி எங்கே வழங்கப்படுது என்பதை முதல்ல நாங்கள் தேடுறோம். தேடின பிறகு அவங்க எத்தனை மாத கால வரைக்குள்ள வந்து இதை முடிக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கணும். நீங்கள் சொன்னது போல தான் நிறைய பேர் வண்டியில் செய்கிறாங்க. இடம் அழகா இருக்குது, இந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு ஜாட பசுந்த இருக்குது, அழகா இருக்குதுன்னு நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ஈக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கணும், தேடி பார்க்க வேணும். இவங்க எத்தனை மந்த் கோர்ஸ் செய்கிறாங்க, என்ன மாதிரி ஃபார்முலா போடுறாங்க, என்ன மாதிரி இது சரிப்பட்டு வருமா, எனக்கு விற்பனை பண்ண இயலுமா, எனக்கு இன்னும் சைடு எஃபெக்ட் யாருக்கு சரி வருமா, நான் விற்பனை பண்ணுறது அதெல்லாம் தேடி பார்த்துட்டு நான் லோர இடத்துக்கு போகணுமென்று தான் நான் எந்த ஸ்டூடெண்ட்டோ வார ஸ்டூடெண்ட் ஈக்கிறவங்களோ இனி படிக்க ஈக்கிறவங்களோ நான் சொல்கிறது நல்லா தேடி பார்த்துட்டு வேணுமென்று தான் சொல்கிறது. ஏனென்றா 1 dayலையும் 1 weekலையும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. சரியான கோர்ஸ் முடிக்கிறேன்டா 3 month வேணும். அந்த 3 monthல எல்லாமே விளங்கணும். ஏனென்றா ஒரு கிராம் என்றாலும் நிறுத்தம் போட வேணும். அதுக்கென்று ஸ்கேல் இருக்குது, ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த 1 pointலேருந்து இருக்குது. மெஷர்மெண்ட் என்றாலும் நிற்கிற அளவு இருக்குது. இப்படி ஊத்துறது இல்லை. அந்த கண் மதிப்புக்கு இங்கே வச்சு தான் கண் மட்டத்துக்கு வச்சு தான் நாங்கள் நிற்க வேணும். இப்போ சிலவங்க இப்படி ஊற்றிட்டு இதான் இருக்கிறேன். அடுத்து வந்து சரியான இது ஒன்றுண்டா கேப் போட வேணும். ஒரு காஸ்மெட்டிக் செய்கிறேன்டா கேப் போட வேணும். க்ளவுஸ், மாஸ்க் எல்லாமே விற்க வேணும். டாக்டர் அந்த கோட் வேணும். அடுத்து சாக்ஸ் போட வேணும். அடுத்து வந்து அதுக்குண்டே ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைக்க வேணும். ஏனென்றால் அதில் வந்து எந்த விதமான
இது என்னென்ன கெமிக்கல் ஃபேஸுக்கு ஏஜென்ட்டோ மைக்ரோ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உள்ளுக்கு வரக்கூடாதுன்றது. வரக்கூடாதுன்னு நாங்கள் அதை க்ளீனாக இது பண்ணணும். இப்போ சிலவங்க அப்படி இல்லையா, அந்த சும்மா கையாலே வெட்டிட்டு அதை போட்டு கிளியர் பண்ண அதெல்லாம் கூடாது. நிச்சயமாக அது அவதானமா இருந்து தான் நாங்கள் செயல்பட செய்ய வேண்டும். அந்த வேணும். கற்கை நெறி என்பது சரியான இடத்தில் எத்தனை மாத கால வரைக்குள்ள முடிக்கப்படுது என்பது தீர விசாரித்து அதை போயிட்டு படிக்கிறதன் வந்து சிறந்த முறை. ஏனென்றால் வந்து நீங்க சொன்னது போல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதான் நீங்க சொன்னது போல பெரிய இடங்களை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்க்குற மக்கள் இங்க சரியான முறையில் கொடுப்பாங்க போல சர்டிஃபிகேட் அப்படி அப்படின்ற ஒரு மனநிலைமையில போறாங்க. ஆனா 1 டேல முடிக்க முடியுமா, 3 டேஸ்ல முடிக்க முடியுமா என்றது தீர்மானம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. முக்கியமாக அவதானமாக நாங்கள் இதில் செயல்பட வேண்டும். அதாவது வந்து இன்றைய நாள் வந்து எங்களோட ஃபாத்திமா ரிஸ்னியா இணைந்து இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதுவும் முக்கியமாக ஒரு பொதுவான ஒரு கேள்வி. அதாவது வந்து நிறைய பேர் இந்த துறை சார்ந்த விஷயங்கள் ஆணும் சரி பெண்களும் சரி அதிகமாக வாராங்க படிக்கிறதுக்கு. இது போன்ற விஷயங்களை சாதிக்கணும் என்று நிறைய பேர் வராங்க. இருந்தாலுமே கூட அவங்க வரும்பொழுது எந்தெந்த மாதிரி விடயங்களை அவதானிச்சு முக்கியமாக வரணும், வந்த பிறகும் அந்த பிஸ்னஸ் இப்போ சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க அதுக்கு பிறகு செய்வாங்க. அந்த செய்யும் போது நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ்னா என்னவா இருக்கும்? டிப்ஸ் என்ன, இந்த 1 வருஷம் 2 வருஷம் படித்தவங்கக்கிட்ட எல்லாம் சிலவங்க அந்த அதாவது அந்த மாத கணக்கில் திறக்கிறவங்களும் மிக்கிறாங்க. இப்போ கிட்ட கிட்டயா சலூன் அகாடமி நிறைஞ்சி, அதாவது சின்ன புள்ளையில நின்று இப்போ அகாடமி ரன் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் சரியான இது நாலேஜ் இல்லை. சரியான நாலேஜ் இருக்கிறது வந்து நல்லா NVQ லெவல் 4, 5, 6 எடுத்தவங்கக்கிட்ட தான் எல்லாம் நாலேஜும் இருக்குது. அவங்கள தேடி போங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு அகாடமினாலும் நல்ல அகாடமியாக கிடைக்கும். சின்ன அகாடமியில் போயிட்டு நீங்கள் படிக்கிறது வேணாம். அது நான் சொல்கிறது உங்களோட விருப்பம். நான் சொல்கிறது புரிஞ்சு நடந்து கொண்டால் நல்ல. ஏனென்றா நீங்கள் படித்தது உங்களுக்கு உங்களோட காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏனென்னா கஷ்டப்பட்டு உழைச்சா நாங்கள் அதே மாதிரி கஷ்டப்பட்டு இது பண்ண வேணும். அதை சுட்டி தான் நான் சொல்லுவேன், நாங்கள் படிக்கிற இடம் என்றாலும் நல்லா தேடி பார்த்து நல்ல இடமா அப்படின்னு பார்த்துட்டு போக வேணும். பெரிய இடமும் இல்லை, சின்ன இடம் இல்லை, அவங்களுக்கு பார்க்க போக்கலே விளங்கும். இவங்ககிட்ட போனால் படிக்கலும் நல்லது, இவங்க படித்து கொடுக்குறாங்க என்று. ஏனென்றா புக்ஸ் வச்சு படித்து கொடுக்குறது தான் நல்லதுன்னு சொல்கிறது. சிலவங்க வந்து டியூட்டை வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து அந்த சும்மா வாரத யூடியூப் அதில் வாரதுவில் சொல்லி கொடுக்கறது. அப்போ அதுவெல்லாம் சரியில்லை. நிச்சயமாக ஒரு விடயத்தை ஆரம்பிக்கணும். கோர்ஸ் ஒன்று எடுத்தவங்ககிட்ட போயிட்டு படிச்சுக்கிறது தான் நான் சொல்றது சரியான இது உண்டு என்று. அதுதான், அதாவது வந்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். முதல்ல சொன்னது போல தான் அவதானமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல அந்த ஆரம்பிக்கக்கூடிய விடயங்கள் யாவுமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டமோ அந்த அளவுக்கு அதுக்கு பிறகு உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்த வேண்டும். அதே போல தான் அதுக்கான வழிபாதையும் நாங்கள் சரியான முறையில் சூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லுதுங்க. அதே போல எதிர்காலத்தில் நதா பியூட்டி காரில் என்ன செய்ய இருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன செய்ய இருக்கிறீங்க? எனக்கும் ஆசை வந்து என்னைய மாதிரி பிள்ளைகள் இன்னும் முன் வர வேணும். அதை அவங்களும் அகாடமி அந்த நேர்மையாக செஞ்சு கொண்டு போக வேணும். பியூட்டி அண்ட் சைடுக்கோ சலூன் சைடுக்கோ அப்படி இல்லாட்டி காஸ்மெட்டிக் சைடுக்கோ நேர்மையாக செஞ்சு கொண்டு போகணும். பொய் இல்லாமல், அடுத்து கெமிக்கல் இல்லாமல், இன்னொருத்தருக்கு இது பண்ணாமல் நல்லதாகவே செஞ்சு போனால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னோட பயணமும் நல்லதாகவே போகுது. உண்மைக்கு எதிர்காலத்தில் எதுவும் பண்ண இருக்கிறீங்களா புதுசாக? எதுவும் புதுசாக இந்த என்னோட மேனுஃபேக்சரிங் தான் நான் பண்ணுறதுக்கு இது பண்ண வைக்கிறேன். என்னோட க்ரீம் சோப் அதுவில் கொஞ்சம் நான் வெளிப்படுத்துறது தான் இருக்கிறேன். நிச்சயமாக. அதாவது வந்து நீங்கள் எந்த துறை எடுத்தாலும், அதாவது வந்து நர்சிங் துறையில் ஆரம்பித்து ஒரு பியூட்டிஷியனாக மாறி பியூட்டிஷியன்லேருந்து ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டராக வந்து இப்போ ஒரு அகாடமியும் ரன் பண்ணி நிறைய மாணவர்களை உருவாக்கிருக்கீங்க உங்களுடைய பேரில். நிச்சயமாக நீங்கள் நிறைய விடயங்கள் சாதிக்கணும். இன்னும் நிறைய உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய சேல் ஆகணும், அதுக்கும் ஒரு பேர் கிடைக்கணும் என்றது எங்களுடைய ஆசையுமே கூட. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.